சொந்த முறை பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேரு வீட்ல வேலை செய்யற பொண்ணை போய் காதலிப்பாங்களாம். அத கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுவாங்களாம். இதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி கொடுமையா இல்ல? ஆமாங்கய்யா. ஏம்பா ஜிலேபி, என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்ற எடுபுடி வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு திடீர்னு திமிரு பிடிச்சு என்னையே எதிர்த்துக்கிட்டு என்கிட்ட இருந்து வெளியில போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த வேலை எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு சரியான ஆளு கிடைக்காம இருந்துச்சு. இப்ப கிடைச்சிட்டான். யார் தெரியுமா? இவன் தான், சுப்பு தான். இவனை நான் என்கிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இவன் தான் இனிமே எனக்கு வட்டி வசூல் பண்றவன். நான் சொல்ற வேலையெல்லாம் செய்ய போறவன். என் கூடவே இருக்க போறவன். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இவனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் வேற நடக்க போகுது. ஆமா ஜிலேபி, மீனாட்சியும் இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிடுச்சான். சுப்பு, உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அதை தடுக்கிறதுக்கு எவனாவது வந்தான்னு வைய, நீ அவனை சும்மா விட்டுறாத. என்ன வேணாலும் பண்ண, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இது போதியா? நான் மீனாட்சி கட்டிக்கிறதுக்கு எவனாவது தடையா இருந்தானா அவனை நான் சும்மா விட மாட்டேன். வெளுத்து விட்டுருவையா? வெளுத்து விட்டுருவியா? அவன் வீமுக்குனே உன்ட்ட உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ பேசாம இரு, கல்யாணத்தப்ப பாத்துக்கலாம். நீ வண்டி வா. டேய் சுப்பு, நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ எங்க மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. இங்க பாரு, இந்த ஆள் உன்னை தேவையில்லாம உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். இந்த ஆள் பேச்சை கேட்டு நாசமா போனவங்க பல பேர் இருக்காங்க. நீ அதுல ஒருத்தவன ஆயிடாத. டேய், வாயை அடக்கி பேசு, உண்டில்லன்னு பண்ணிடுவேன். யோ பையா, என்கிட்ட வந்து தேவையில்லாம வம்புழுத்துக்கிட்டு இருக்க. டேய், உனக்கு இருக்கு, மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சீக்கிரம் அந்த ஆசையை மறந்துரு. இல்லைன்னு வச்சுக்கோ, மண்டையை திறந்து மறக்க வச்சிருவேன். இப்போ ஒன்னும் பண்ணக்கூடாது, பொறுமையா. இவனை எங்க எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையா. இவனை என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்.